பெரும் செல்வந்தனுக்கும் அறிஞனுக்கும் இடையே வாதம் வலுத்தது. அறிவு பெரிதா இல்லை செல்வம் பெரிதா என்பதுதான் அந்த வாதம். நியாயாதிபதிகளால் கூட இதில் எது பெரிது என்பதை கூற இயலவில்லை. அந்த வழக்கு அக்பரின் அரசவைக்கு வந்தது. அரசர் இருவரின் கருத்துகளையும் கூறும்படி சொன்னார். செல்வந்தரோ செல்வமே உலகில் எதையும் சாதிக்கும் சக்தியுள்ளது என்று வாதாடினார். ஆனால் அறிவில் சிறந்த அறிஞரோ அறிவு கொண்டு உலகில் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று வாதாடினார். அதை கேட்டு அரசவையில் இருந்த அரசர் செல்வந்தரோ செல்வமே உலகில் எதையும் சாதிக்கும் சக்தி உள்ளது என்று வாதாடினார். ஆனால் அறிவில் சிறந்த அறிஞரோ அறிவு கொண்டு உலகில் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று வாதாடினார். அதை கேட்டு அரசவையில் இருந்த அரசரும் மந்திரிகளும் கூட குழம்பி போனார்கள். இந்த வழக்கை பீர்பால் ஒருவர் மூலம்தான் தீர்க்க முடியும் என்று முடிவு செய்தார் அக்பர். உடனே அரசர் பீர்பாலை பார்த்தார். அரசரின் எண்ணத்தை பார்வையால் உணர்ந்து கொண்டார் பீர்பால். பீர்பால் சிறிது நேரம் யோசித்தார். இந்த வழக்கை நம்மால் தீர்க்க முடியாது, இவர்களுக்குள் பேசி தீர்த்து கொண்டால் தான் உண்டு என்று முடிவு செய்தார். உடனே அவர், இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கிறேன். இன்று இரவு இருவரையும் ஒரே சிறையில் அடைத்து வைத்து நாளை காலை எனது முன்னிலையில் இவர்களை தூக்கிலிடுங்கள் என்று தீர்ப்பளித்தார். அதனை கேட்ட அரசர் பீர்பால் மீது அதிக நம்பிக்கை கொண்டு இருந்ததால் பீர்பால் ஏதோ உள்நோக்கத்துடன் தான் இப்படி சொல்கிறார் என்று புரிந்து கொண்டார். ஆனால் பீர்பாலின் இந்த தீர்ப்பை கேட்டு மற்ற மந்திரிகள் ஆச்சரியம் அடைந்தனர். பீர்பாலுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? இவர்கள் இருவரும் அப்படி என்ன குற்றம் செய்தார்கள் தூக்கில் போட என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். எனினும் பீர்பாலின் இந்த தீர்ப்பை கேட்டு அரசரே அமைதியாக இருந்ததால் அவர்கள் ஏதும் பேச துணியவில்லை. உடனே காவலர்கள் அவர்கள் இருவரையும் கூட்டி சென்று ஒரே அறையில் சிறை வைத்தனர். அவர்கள் இருவரும் தேவையற்ற வீண் விவாதத்தால் இப்படி மரணமடைய போகிறோம் என்று எண்ணி எண்ணி வருந்தினர். செல்வந்தரிடம் அறிஞர், நம் இருவருக்கும் விடிந்தால் மரண தண்டனை நிறைவேறிவிடும். அதற்குள் உனது செல்வத்தால் தப்பிக்க ஏதேனும் வழி உண்டா என்று வினவினார். அதற்கு அந்த செல்வந்தர், பீர்பால் மிகவும் நேர்மையானவர், அவரிடம் பணம் கொடுத்து எந்த காரியத்தையும் சாதிக்க இயலாது, ஆதலால் நாம் மரணம் அடைவதுதான் உறுதி என்றார். உடனே அந்த அறிஞர், உனது சொத்தில் இருந்து பாதியை எனக்கு தந்து விட்டதாக எழுதி கொடுத்தால் நாம் இருவரும் மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க நான் வழி செய்கிறேன் என்றார். செல்வந்தர் யோசித்தார். உயிர் போன பின்னர் இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? பேசாமல் அறிஞர் சொன்னபடி அவருக்கே பாதியை எழுதி கொடுத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தார். உடனே காவலர்களை அழைத்து ஓலையையும் எழுத்தாணியையும் கொண்டு வர செய்து அப்பொழுதே தனது செல்வத்திலிருந்து பாதியை அந்த அறிஞருக்கு எழுதி கொடுத்தார் அந்த செல்வந்தர். அதனை பெற்றுக்கொண்ட அறிஞர் உடனே காவலர்களை மீண்டும் அழைத்தார். அப்போது அருகில் வந்த காவலர்களிடம், எங்கள் இருவரது கடைசி ஆசையாக இப்பொழுதே எங்களை தூக்கில் போட வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதாக பீர்பாலிடம் சென்று கூறுங்கள் என்றார். செய்தி காவலர்கள் மூலம் பீர்பாலை எட்டிய மாத்திரத்தில் பீர்பால் அவ்விடத்திற்கு உடனே வந்தார். அந்த அறிஞரிடம் பீர்பால், எல்லோரும் வாழத்தானே விரும்புவார்கள், நீங்கள் ஏன் சாவை உடனே வேண்டுகிறீர்கள் என்று கேட்டார். உடனே அந்த அறிஞர், எங்கள் இருவரையும் உடனே வருமாறு இறைவன் சொர்க்கத்திலிருந்து அழைக்கிறார் என்றார். சரி, உங்கள் இருவரில் வென்றது யாரோ என்று கேட்டார் பீர்பால். அப்போது அந்த செல்வந்தர், ஐயா, எனது செல்வத்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். அதனால் எனது சொத்தில் பாதியை இந்த அறிஞருக்கு எழுதி கொடுத்து விட்டேன். அத்துடன் உலகத்தில் செல்வத்தை விட அறிவுதான் சிறந்தது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார்.
உடனே செல்வந்தரின் வார்த்தைகளை கேட்ட பீர்பால் மகிழ்ந்தார். அவர்களிடம் குற்றம் ஏதும் செய்யாதவர்களை தண்டிப்பது இந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் வழக்கம் இல்லை. இது இந்த முகலாய பேரரசுக்கே அவமானத்தை தரும் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் உங்களுக்கு தண்டனை விதிப்பது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றியதால் தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீர்கள் என்று கூறி அவர்களை விடுதலை செய்தார் பீர்பால். நன்றி.